வணக்கங்கனது தஞ்சாவூர் மண்ணு. செம்ம சூப்பரான ஒரு சீரக சம்பா முட்டை பிரியாணி குக்கரில் செஞ்சால் எப்படி இருக்கும் வாங்க பார்த்துருவோம். அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்துருக்கா. பெரிய வெங்காயம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தக்காளி, கொஞ்சோண்டு உப்பு, எண்ணெய், நெய், பசு நெய், ஒரு 5 முட்டை. எங்கள் 3 பேருக்கு 5 முட்டை சூப்பராக முக்கால் பாயில் எடுத்து வச்சுருக்கா. சீரக சம்பா அரிசி இன்றைக்கி காலையில் தான் வாங்கிட்டு வந்தேன். கிலோ 140 ரூபாங்க. மல்லி, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்படியே பிரியாணி மசாலா என் பொண்டாட்டி எப்போவுமே அப்பப்போ தான் அரைச்சிக்குவா. அதை அப்படியே அந்த மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சிடணும். அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் அதை அடித்து முடித்ததுக்கப்புறம் நம்ம எதுவுமே முழுசாக போகிறதில்ல. சின்ன வெங்காயம் கொஞ்சம், 2 பச்சை மிளகா, பூண்டு ஒரு கைப்பிடி பூண்டு எவ்வளோக்கு எவ்வளோ போடுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. கொஞ்சோண்டு இஞ்சி செரிமானத்துக்கு. அதுக்கப்புறம் அதில் பத்தாத அளவுக்கு அப்படியே அந்த கொத்தமல்லியும் அந்த புதினாமையும் வச்சு அமுத்து 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 அப்படியே மிக்சி ஜாரில் ஓட விட்டுறணும். ஓட விட்டு எடுத்ததுக்கப்புறம் பேனுங்க இதில் என்ன பண்ணணும்னா முட்டையை நல்லா வகுந்து 4 பக்கமும் வகுந்து அதை அப்படியே மிளகாத்தூள், மஞ்சள் போட்டு அப்படியே பெயிண்ட் பண்ண போகிறோம். எப்படி ரோஸ்டட் பெயிண்ட் பண்ண போகிறோம். அதில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கணுங்க. முட்டை முக்கால் பதத்தில் தான் வெந்திருக்கணும். ஏன்னா திருப்பி குக்கரில் விட்டு 2-3 விசில் வரதுனால முட்டை முக்கால் பதத்தில் வெந்தால் போதும். முழு பதத்தில் வேக வைக்கக்கூடாது. அப்போ குக்கரில் போட்டு நீங்கள் எடுக்கும்போது சூப்பராக வந்துடும். இதை அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தோம்னா ஃபுல்லாக ஃப்ரை ஆயிரும். அந்த ஒயிட் கலர் தெரியக்கூடாது. அதனால என் முன்னாடி இந்த சுற்றுறாங்க பாருங்க, எப்படி சுற்றுறான்னு பாருங்கள். செம்மையாக சுற்றி அதை எடுத்து வச்சதுக்கப்புறம் குக்கரை இப்போ நம்ம வச்சிடணும். அதில் சுத்தமான தேங்காய் எண்ணெய், பசுமாட்டு நெய் ஒரு 1.5 ஸ்பூனு, இல்லாட்டி உங்களுக்கு தேவையான அளவு 2 ஸ்பூனாக போட்டுக்குங்க. தேவையான அளவு போட்டு அந்த பிரியாணிக்கு போகிற சோம்பு, சீரகம், பட்டை, சீரகம் போட மாட்டாங்க, சோம்பு, பட்டை, லவங்கம், பிரியாணி பூ இதெல்லாம் போட்டு ஏலக்காய் 2 போட்டு அப்படியே நல்லா வதக்கிட்டு, பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கா, தக்காளி ஒரு 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கா, அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்து கரெக்டான பதத்தில் தண்ணி வச்சு அப்படியே ஒரு 3 விசிலை விட்டு எடுத்தால் சூப்பரான சீரக சம்பா பிரியாணி ரெடி. என்னடி சொல்கிற? நீ என்ன சொல்கிற? அப்படியே வெங்காயத்தை போட்டு வெங்காயம் பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கணும் வெங்காயத்தை. அப்போ தான் பிரியாணியில் அந்த டேஸ்ட் ஏறும். சிக்கன் பிரியாணி இருந்தாலும் சரி, மட்டன் பிரியாணி இருந்தாலும் சரி, இதுதான் ப்ரொசீஜர். ஆமாம், நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் பேஸ்ட்டு, பச்சை கலரில் ஒரு பேஸ்ட்டு பார்த்திங்களா, பச்சை பச்சேன்னு இருக்கா. அந்த பேஸ்ட்டு எல்லாத்தையும் தூக்கி இப்போ அதில் கொட்டணும். யாருமே இது மாதிரி பேஸ்ட்டு அரைச்சிருக்க மாட்டாங்க. ஆமாம், கொத்தமல்லி தழை, புதினா தழை, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி இந்த டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பிரியாணி. கரெக்டான பதத்தில் மட்டும் தண்ணி வச்சுருங்க. ஆமாம், அதே மாதிரி நீங்கள் வாங்குகிற சீரக சம்பா அரிசி எந்த அரிசியாக இருந்தாலும் பழைய அரிசியாக பார்த்து வாங்க, புது அரிசி வாங்காதீங்க. புது அரிசி வாங்கினா ஒன்று குழஞ்சி போயிடும், இல்லாட்டி வேகவே வேகாது. அந்த பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம அந்த தக்காளியை போட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா இப்பாலக்கா ஒரு குண்டு அப்பாலக்கா ஒரு குண்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டி முடிச்சதுக்குன்னா தேவையான அளவு தண்ணி, எப்படி தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை போட்டு அதுக்கு முன்னாடி தயிர் ஊற்றிடணும். லெமன் இருந்தால் புழிஞ்சு விடுங்க. முட்டை பிரியாணிங்கிறனால லெமன் தேவையில்லை, இருந்தால் நீங்கள் புழிஞ்சு விட்டுக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். நல்ல பேஸ்ட்டாக வந்துச்சு. அப்படியே தந்தூரி சிக்கனுக்கு மேரினேட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட் மாதிரி வந்துச்சு. அப்படியே சீக்ரெட்டு அப்படியே பிரியாணி தூள் அப்படியே மணமணக்க ஒரு அந்த சீக்ரெட் பொடியை வேறு என் பொண்டாட்டி தூக்கிட்டா உள்ள. அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். கலரை பார்க்கும்போதே உங்கள் மனசில் என்ன தோணுதுன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி தான் என் மனசுலையும் தோணுது. செம்ம சூப்பரான ஒரு கலருங்க. இதில் தண்ணி இன்றைக்கி அரிசி களைஞ்சி வச்ச தண்ணி எடுக்க மறந்துட்டாலாம், அதனால் இந்த தண்ணியை ஊற்றி இது பண்ணுறா. நம்ம போட்டது 1.5 டம்ளரு, அதனால் ஒரு சொம்பு நிறைய தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள். இப்போதைக்கு அந்த சீரக சம்பா அரிசியை உள்ளே கொட்டிடணும். கொட்டி நல்லா இது ஒரு நல்ல ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் முட்டையை தூக்கி உள்ளே போடணும். உள்ளே போட்டு பார்த்திங்களா எப்படி கொதிச்சு வந்துருச்சு பார்த்திங்களா. இப்போ முட்டையை தூக்கி உள்ளே போட்டுட்டு ஒரு தம்மாக போகிறது போல் அப்படியே குக்கரை மூடிட்டு விசிலை போட்டிங்கன்னா சூப்பரான சீரக சம்பா முட்டை பிரியாணி
நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் கிண்டணும் அப்படி கிண்டணும் இப்படி கிண்டணும்னு அவசியம் இல்லை. மேலே லைட்டாக மல்லித்தூளை தூவிட்டு அப்படியே எடுத்து குக்கரை போட்டு மூடுங்க. செம்ம சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிரும். சுட சுட சாப்பிட்லாங்க. பாருங்கள், செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே முட்டையோடு சேர்ந்த இந்த மசாலாவோட வாடையோட வாய்ப்பே இல்லைங்க. நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், எல்லாரும் மறக்காமல் பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.